என் பேரு நந்தினி. எங்க அப்பா பேரு குமரேசன், எங்க அம்மா பேரு பெருமாயி. எங்க அப்பா அம்மாலாம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் தான் பண்றாங்க. நாங்க வந்துட்டு சின்ன ஒரு மலைவாழ் மக்கள் தான். அங்க இருந்துட்டு இங்க வந்துட்டு நாங்க இவ்வளோ பெரிய இதுல வந்து நாங்க இடத்துல நிப்போம்னு நாங்க எதிர்பார்க்கல. எனக்கு இந்த நிஃப்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது தெரியாது. எங்கள் ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஹெல்ப்பாக இருந்துச்சு. இப்போ எனக்கு சென்னையில் நிஃப்ட் தரமணியில் சீட் கிடைச்சிருக்கு. நான் இப்போ கியூட் எக்ஸாமில் செலக்ட் ஆகி டெல்லி மெவாண்டா ஹவுஸில் சீட்டு கிடைச்சிருக்கு. பழங்குடியினர் நலத்துறையில் முதல் முறையாக இந்தியாவிலேயே நடக்கக்கூடிய ஒரு பெரிய கல்வி புரட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 100க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் பிள்ளைங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள்ல பிளேஸ் ஆகியிருக்காங்க. நிஃப்ட் கேம்பஸ் வந்து போபாலில் கிடைச்சிருக்கு. நான் பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்லலாம் படிக்க முடியுமா, அதெல்லாம் ஒரு கனவாக தான் இருந்துச்சு. அதை நனவாக்கிறது வந்து நான் முதல்வன்ற திட்டம் தான். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களே மொத்த பொறுப்பும் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க தான் இப்போ ஃபீஸ்லாம் கட்டுறாங்க. ராஜீவ் காந்தி பெட்ரோலிய வளர்ச்சி யூபியில் கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு அங்கே போகக்கூடிய எல்லா செலவுமே நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு மாண்புமிகு திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து எனக்கு மடிக்கணினி வாங்கி ஆர்டர் கட்டி கொடுத்துருக்காரு.